الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفرقانه المجيد فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لكل شيء ثقالة وثقالة القلب ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் இந்த முழு அகிலங்களையும் படைத்து ஆட்சி புரிபவனாகிய ஏகநாயன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் இவ்வுலகத்துக்கு ஓர் நேர்வழியின் ஒளி விளக்காக வந்துதித்த என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் இறை நேசர்கள் வலிமார்கள் குதுபுமார்கள் மஷாயிஹ்மார்கள் மற்றும் முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் ஹாஜிமார்களே முரீதீங்களே முஹிப்பீங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாங்கள் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். இறை நேசர்களில் ஒருவரான சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மஜ்லிஸாக இருக்கிறது. அவர்களுடைய புகழ் மாலைகள் படிக்கப்படுகிறது, அவர்களுடைய வரலாறுகள் எடுத்து சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு நடைபெற்ற அற்புதங்கள் கராமாத்துக்கள் பற்றி எடுத்து கூறப்படுகிறது, அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அறிவுஞானங்களை பற்றி பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சபை. மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களை நினைவு கூறுவது ஒரு கஃபாராவாக அமைகிறது, சிறு பாவங்களுக்கு ஒரு தெண்டகுத்தமாக அமைகிறது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு நல்லடியாரை ஞாபகம் செய்யக்கூடிய மஜ்லிஸிலே சபையிலே அல்லாஹு தஆலாவினுடைய அருள்கள் ரஹ்மத்துகள் இறங்குகிறது என்றும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மஜ்லிஸ் தான் இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த மஜ்லிஸ் ஆகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக மேலானவர்கள் சிறந்தவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் ஆவார்கள். அந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் மேன்மைக்குரியவர்கள் விலாயத்துடைய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்கள் ஆவார்கள். வலியுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்விடமிருந்து அதிகாரத்தை பெற்றவர். ஒரு ஜனாதிபதியுடைய அல்லது ஒரு அரசனுடைய அதிகாரத்தை பெற்ற ஒருவர், ஒரு அதிகாரி, அந்த அரசனுடைய கட்டளைகளை அவருடைய உத்தரவுகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுவார், நிறைவேற்றுவார். இதே போன்று அல்லாஹ்விடத்திலே இருந்து அதிகாரத்தை பெற்ற அந்த நல்லடியார்கள், அவர்கள் துஆ கேட்டால் உடனடியாக அது கபூலாகிவிடும். அவர்கள் யாருக்காவது எதிராக துஆ கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் யாரையாவது திட்டினால் சபித்தால் அது உடனடியாக பலித்துவிடும். அந்த அளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், அல்லாஹ்விடமிருந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து கொண்டவர்கள் தான் இந்த ஒலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போன்று அப்படிப்பட்ட
அந்த இறை நல்லடியார்களில் ஒருவர்தான் சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மனிதன் எனது ஒரு இறை நேசரை நிந்திக்கின்றாரோ நோவினை செய்கின்றாரோ அவரோடு நான் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அளவு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் இந்த ஒலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இறை நேசர்களில் ஒருவரைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம், ஞாபகம் கூட்டுகிறோம். சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான அற்புதங்கள், கராமாத்துக்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு தடவை ஒரு மஸ்ஜிதிலே ஒரு ஆலிம் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த மஸ்ஜிதுக்கு ஷாதிலி நாயகம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அந்த ஆலிமை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்கள். அந்த ஆலிமுக்கு வியப்பு ஏற்பட்டு விட்டது. நான் உள்ளதைத்தானே சொல்லுகிறேன், குர்ஆனையும் ஹதீஸையும் தானே நான் பேசுகிறேன் என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே, இதோ பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தலைக்கு மேலாலே இருந்து கொண்டு சொல்லுகின்றார் நீங்கள் பொய் சொல்வதாக. அப்பொழுது அவர்களுக்கு அந்த காட்சி எடுத்து காட்டப்பட்டது. அவர்கள் திகைத்து போனார்கள். ஷாதிலி நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்றை நான் சொல்ல மாட்டேன். எனது இந்த ஷாதிலியா தரீகா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது அல்ல, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டது என்று ஷாதிலி இமாமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அவர்கள் எந்த அளவு உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள், அவர்களுக்கு எவ்வளவோ அறிவு ஞானங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவர்களின் மூலமாக எத்தனையோ அற்புதங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கினான். ஷாதிலி இமாமன் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹு தஆலாவை சதா நேரமும் திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்களிலே இருந்து அறிவு ஞானங்களை வெளிப்படுத்தினான். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களிலே மிகவும் மேலான படைப்பு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான். மனிதன் உயர்ந்தவன். எந்த அடிப்படையிலே மனிதன் உயர்ந்தவன்? மனிதன் உடலால் உயர்ந்தவனா, அல்லது சக்தியால் உயர்ந்தவனா, வீரத்தால் உயர்ந்தவனா? மனிதனை விட சக்தி வாய்ந்த மிருகங்கள் இருக்கிறது, வீரமுள்ள மிருகங்கள் இருக்கிறது. மனிதனை விட உடலால் பெரிய மிருகங்கள் இருக்கிறது. மனிதன் எதன் மூலம் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான் என்றால் பகுத்தறிவின் மூலமாக. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். எதனையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். எது நல்லது, எது கெட்டது, எது ஹலாலானது, எது ஹராமானது, எது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, எது நேரான பாதை, எது தவறான பாதை என்பதனை சிந்தித்து முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வகையிலேதான் மனிதன் உயர்ந்தவன். ஆகவே இந்த பகுத்தறிவை ஒரு மனிதன் உரிய முறை பிரகாரம் அவன் பயன்படுத்துவானேயானால் அவன் ஜெயம் பெறுவான். அந்த பகுத்தறிவை அவன் தவறான முறையிலே பயன்படுத்திவிட்டால் மிருகங்களை விடவும் கேவலமான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். ஆகவேதான் இந்த அறிவின் மூலம் தான் மனிதன் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். இன்று உலகத்திலே எத்தனையோ விதமான அறிவுகள் இருக்கிறது. இந்த அறிவுகளை படிப்பதற்காக வேண்டி மக்கள் பெரும் தொகையான பல பணங்களை செலவு செய்கின்றார்கள், கால நேரங்களை செலவு செய்கின்றார்கள், வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார்கள்,
பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களிலே இணைந்து கொள்கின்றார்கள். பெரும் படிப்புகளை எல்லாம் படித்து அவர்கள் பெரும் பெரும் பட்டதாரிகளாக அவர்கள் வருகின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. பெரும் உத்தியோகத்தை எல்லாம் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். இவைகளெல்லாம் உலக அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக அறிவு இந்த உலகத்துக்கு மாத்திரம் பயன் கொடுக்கும். மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக, மக்களுக்கு மத்தியிலே சிறப்பாக வாழலாம். ஆனால் மரணத்துக்கு பின்னாலே இந்த எந்த உலக கல்வியும் அவனுக்கு பயனளிக்காது. மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கும் என்றால் அது மார்க்க அறிவாகத்தான் இருக்கிறது. மார்க்க அறிவை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே, உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகிறான். அந்த தொழுகையை சரியான முறையிலே அவன் செய்வதற்கு தொழுகையை பற்றிய அறிவு அவனுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று நோன்பு நோட்பதற்கு அதிலே எந்த தவறுகளும் ஏற்படாத வண்ணம் அதனை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அதனுடைய பருதுகள், ஷருத்துகள், அதனை முறிக்கக்கூடியவைகள் எவை என்பதனை அவன் அறிய வேண்டியவனாக இருக்கிறான். அதே போன்று ஜக்காத்து இருக்கிறது. அதனை நல்ல முறையிலே நிறைவேற்றுவதற்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது பற்றி அவன் அறிந்திருக்க வேண்டும். அதே போன்று ஹஜ் கடமையை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பருதுகள் என்ன, அதனுடைய ஷருத்துகள் என்ன, நிபந்தனைகள் என்ன என்பதனை அவன் அறிய வேண்டியவனாக இருக்கிறான். இப்படி இந்த அறிவுகளை எல்லாம் அவன் அறிந்துவிட்டால் இந்த ஷரியத்துடைய வணக்க வழிபாடுகளை எந்த விதமான தவறுகளும் ஏற்படாத வண்ணம் அவனுக்கு அதனை நல்ல முறையிலே நிறைவேற்றலாம். அடுத்ததாக இன்னும் ஓர் அறிவிருக்கிறது. அதுதான் மறைமுகமான இறை அறிவு என்று சொல்லக்கூடியது. அது எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரு மனிதன் பெற முடியாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடினால் அவனுடைய உள்ளத்திலே அதனை உதயமாக்கி கொடுப்பான். அதுதான் மறைமுகமான அறிவு ஞானம் என்று சொல்லக்கூடியது. அது அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், وَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்ட நாடிவிட்டால், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால் அவனது உள்ளத்தை அல்லாஹு தஆலா விசாலமாக்கி கொடுக்கின்றான். இஸ்லாத்துக்காக வேண்டி அவனுடைய உள்ளத்தை அறிவை கொண்டு நிரப்புகிறான், விஷாலமாக்கி கொடுக்கிறான், அவனுக்கு அறிவு ஞானங்களை கொடுக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த நிலையை ஒரு மனிதன் அடைவதற்கு, இந்த அறிவை ஒரு மனிதன் பெறுவதற்கு அதனை இலகுவாக பெற முடியாது. அதனுடைய ஆரம்பம் ஷரியத்தினுடைய அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகிறான், அவன் உது செய்து கொண்டு வந்து பள்ளி வாயிலே தொழுகிறான் என்றால் அவன் தனது பூரண அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்திலே அவன் வெளிப்படுத்துகிறான். தனக்கென்று எந்த விதமான சக்திகளும் கிடையாது. அனைத்து சக்திகளும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. நான் ஒரு அடிமை, அவன் எனது எஜமானனாக இருக்கிறான் என்பதனை தொழுகையின் மூலமாக ஒரு மனிதன் நிரூபிக்கிறான், தனது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். அதே போன்று நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு நோக்கிறான். தனக்கென்று எந்த சக்திகளும் கிடையாது, அந்த அல்லாஹ்வுடைய கையிலேதான் அனைத்தும் இருக்கிறது என்பதனை அவன் ஒப்புக்கொள்கிறான். தனது அடிமைத்தனத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றான். அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையை எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறுதான். தனக்கென்று எதுவுமே கிடையாது, அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையிலேதான் இருக்கிறது என்பதனை மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக தனது பூரண அடிமைத்தனத்தை மனிதன் வெளிப்படுத்துகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பூரண அடிமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் வாழ்ந்தார்கள்.
தனக்கென்று எந்த விதமான சக்திகளும்